ஓ பன்னீர்செல்வத்தை கெஞ்சி கேட்டும் அவர் தங்களை விட்டு சென்றதாக தெரிவித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி யார் துரோகி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேனி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இருமொழி கொள்கையில் அதிமுக உறுதியாக உள்ளதாகவும் கூறினார். வேறு அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இருமொழி கொள்கைதான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இங்கே ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பத்திரிகையில் விட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல எடப்பாடி ஒரு முழுகும் கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள், நன்றி மறந்த துரோகி ஆற்றினால் தான் அதிமுக காப்பாற்ற முடியும். இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்கே போய் தர்ம யுத்தம் பண்ணவர், தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலைன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ. நாங்களா துரோகம் செஞ்சோம், எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்கள் என்ன காரணம்? எங்கள் மேலும் பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.